மலையக புகையிரத பாதையில் புகையிரதத்தில் பயணிக்கும் வெளிநாட்டு சுற்றுலா பயணிகள் சிலர் பாதுகாப்பற்ற மற்றும் ஆபத்தான செயற்பாடுகளால் ஆபத்தில் சிக்கக்கூடும் என புகையிரத பயணிகள் தெரிவிக்கின்றனர். நாவலப்பிட்டி புகையிரத நிலையத்திலிருந்து பதுளை புகையிரத நிலையம் வரையான பகுதியில் சிலர் வெளிநாட்டவர்கள் புகையிரத மிதிப்பலகையில் தொங்கி செல்ஃபி எடுப்பதற்காக சில வெளிநாட்டவர்கள் புகையிரத மிதிப்பலகையில் தொங்கி முத்தமிடுவதாகவும் சுட்டிக்காட்டுகின்றனர். இதுபோன்ற பாதுகாப்பற்ற செயல்களில் ஈடுபடும் சுற்றுலா பயணிகள் கடந்த 21ஆம் தேதி ரயிலில் இருந்து தவறி விழுந்து விபத்துக்குள்ளானவர்களெல்ல புகையிரத நிலையத்தில் அருகாமையில் பயணித்த வெளிநாட்டு பெண்களும் விபத்தினால் காயமடைந்துள்ளதாக தெரிவிக்கின்றனர். மலையக புகையிரத பாதையில் பாதுகாப்பற்ற முறையில் புகையிரதங்கள் பயணிக்கும் வெளிநாட்டவர்களுக்கு அறிவிக்கும் நடவடிக்கையாக அதிகாரிகள் உடனடியாக நடைமுறைப்படுத்த வேண்டும் என உள்நாட்டு புகையிரத பயணிகளுக்கு மேலும் தெரிவிக்கின்றனர். இவ்வாறான விபத்துக்களை தடுக்க வேண்டிய பொறுப்பு இலங்கை புகையிரத திணைக்களத்தின் அதிகாரிகளுக்கு, புகையிரதங்கள் கடமை புரியும் பாதுகாப்பு அதிகாரிகளுக்கும், புகையிரத நிலைய பொறுப்பதிகாரி மற்றும் அங்கு கடமையில் உள்ள பாதுகாப்பு பிரிவினருக்கும் உள்ளது. முன்கூட்டியே ஆபத்துக்களை தடுப்பதன் மூலம் பணவிரயம் மற்றும் பயணிகள் நேரம் பாதுகாக்க வேண்டும் என கோரிக்கை விடுக்கின்றனர் உள்நாட்டு புகையிரத பயணிகள்.